எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம முந்திரி பருப்பை வச்சு ஒரு அருமையான முந்திரி கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை ஊற வச்சுக்கணும். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. அந்த முந்திரி பருப்பை 2 இல்லாட்டி 3 முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு பவுலில் சேர்த்து சுடுதண்ணி ஊற்றி 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும். நம்ம இங்கே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எந்த கப்புனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த கப்லேயே தான் இருக்கணும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கப்பாக இருக்கலாம், இல்லாட்டி கிளாஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய இந்த முந்திரி பருப்பை 3/4 கப் அளவு பால் சேர்த்திங்க நல்ல மைய பேஸ்ட்டாட்ட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு இந்த பேஸ்ட்டை ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துக்குங்க. எந்த கப்பில் நம்ம முந்திரியை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரெசிபி பூராமே நம்ம சிம்மில் தாங்க செய்ய போகிறோம். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த முந்திரி பேஸ்ட்டும் அந்த சர்க்கரை பாகு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த முந்திரி செஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஊற்றுறதுக்காக ஒரு கப்போ இல்லாட்டி ஒரு நல்ல அகலமான தட்டோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இங்கே சின்ன கேக் டின் இருக்குது. அதில் நான் நெய் தடவிட்டு கீழே பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த முந்திரி கேக்கை இதே ப்ரொசீஜரில் நம்ம பாதாம் பருப்புலையும் செய்யலாங்க, பிஸ்தா பருப்புலையும் செய்யலாம். நீங்கள் இந்த முந்திரி கேக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அந்த 2 பருப்புலையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி நமக்கு முந்திரியும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா குக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம முந்திரியையும் சர்க்கரையும் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நெய்யை அப்பப்போ ஒரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணணுங்க. கைவிடாமல் இந்த ப்ராசஸை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம மைசூர் பாக்கு செய்கிற மாதிரி தாங்க இந்த ப்ரொசீஜரு. ஆனால் இது நட்ஸில் செய்யும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இது குக் ஆயிருங்கிறதுனால மைசூர் பாக்கை காட்டிலும் இது சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நெய் கண்டிப்பாக நீங்கள் 1 ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த நெய் நல்லா கரைஞ்சி இந்த முந்திரி பேஸ்ட்டோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த ஸ்பூன் அளவுக்கு நெய் சேருங்க. இதே மாதிரி இந்த ப்ராசஸை கன்டினியூவாக பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டேஜில் நல்லா இந்த முந்திரி பேஸ்ட் குக் ஆகி நம்ம கையில் எடுத்து உருட்டினோம்னா நல்ல சின்ன பால்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம கன்டினியூ பண்ணணும். சிம்மில் தான் கண்டிப்பாக அடுப்பு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இது நல்லா குக் ஆகி உள்ள லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி டேஸ்ட்டு அட்டகாசமாக கிடைக்குங்க. பாருங்கள், நெய் லைட்டாக சைடில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. நமக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பேன்லேருந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு வருங்க. நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக இந்த பேஸ்ட் எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா அழகாக உருண்டு வரும். அப்போ நமக்கு இந்த முந்திரி கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஆல்ரெடி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த டின்னில் மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். இது மாதிரி மாற்றினதுக்கப்புறமாங்க மேல்புறத்தை நல்லா சமப்படுத்திட்டு இதை ஆற வச்சுக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோங்க. நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்ம இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா லைட்டாக நம்ம இதை உருட்டி அதுக்கப்புறமா மேலே நீங்கள் நட்ஸை வச்சு கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இது மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பிளேட்டில் இதை செட் பண்ணுறத விட இது மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பவுலில் ஊற்றி செட் பண்ணும் பொழுது நமக்கு அழகாக அந்த முந்திரி குக் ஆகி லேயர்ஸ் மாதிரி வந்திருக்குங்க. அது நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னிங்கன்னா தி பெஸ்ட் ரெசிபி இந்த முந்திரி கேக் ரெசிபிங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு சுவை நிச்சயம் பிடிக்குங்க.
உங்களுக்கு இந்த முந்திரி கேக் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.